இந்திய குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனை வரும் 16ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறார். இது தொடர்பாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், புரட்சி தமிழர் எடப்பாடி கே. பழனிசாமி வரும் 16ஆம் தேதி புதுடெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவருடன் கழக மூத்த நிர்வாகிகளும் கழக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களும் இந்திய குடியரசு துணைத் தலைவருக்கு வாழ்த்து தெரிவிக்க உள்ளதாக அதிமுக தலைமை கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி. குன்னத்தூரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரின் தாயார் மீனாளம்மாளின் திருவுருவ படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் திறந்து வைத்தார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமாரின் தாயார் மீனாளம்மாள் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் டி. குன்னத்தூரில் அமைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரின் தாயார் மீனாளம்மாளின் திருவுருவ படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செய்தார். இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தோழமை கட்சி நிர்வாகிகள் கதிரவன், ஜி. முருகன், திருமாறன், சங்கிலி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, செல்லூர் ராஜு, கே.டி. ராஜேந்திர பாலாஜி, ராஜலட்சுமி, டாக்டர் மணிகண்டன், சண்முகநாதன், சீதா செல்லப்பாண்டியன், இன்பத்தமிழன், அதிமுக மாவட்ட செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா, எஸ்.டி.கே. ஜக்கையன், ரவிச்சந்திரன், தச்சை கணேசராஜா, எம்.ஏ. முனியசாமி, பரஞ்சோதி, முருக்கோடை ராமர், பி.ஆர். செந்தில்நாதன், குட்டியப்பா, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேன்மொழி, பெரிய புல்லான், கழக மாணவரணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், நமது அம்மா ஆசிரியர் கல்யாண சுந்தரம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன், டாக்டர் சரவணன், தமிழரசன், ராஜவர்மன், வி.ஆர். ராஜாங்கம், நீதிபதி சதன் பிரபாகரன், எஸ்.எஸ். சரவணன், தவசி, மாணிக்கம், கருப்பையா, வேலம்மாள், கல்வி அறக்கட்டளை சேர்மன் முத்துராமலிங்கம், தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் ஜெகதீசன், கப்பலூர் தொழில்பேட்டை தலைவர் ரகுநாத ராஜா, அட்சய பாத்திரம் நிறுவனர் நெல்லை பாலு, ராமநாதபுரம் சமஸ்தான இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.